இந்தோனேஷியா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. இந்தோனேஷியா கேபிட்டல் ஜகார்த்தால வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே பயங்கரமா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ரொடெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட்ல இருக்கிற பார்லிமெண்ட்டுக்குள்ளே மக்கள் எல்லாரும் போந்து அங்க இருக்கிற பார்லிமெண்ட் எல்லாத்தையும் அடிச்சு ஒடிச்சு அங்கேயே நெருப்பு வச்சிருக்காங்க. எதுக்காக இவ்வளவு பெரிய ப்ரொடெஸ்ட் வந்து இந்தோனேஷியால இருக்கிற மக்கள் வந்து பார்லிமெண்ட்டை உடைக்கிற அளவுக்கு ஏன் பண்ணாங்க தெரியுமா? அது ஏன்னா ஆகஸ்ட் 25ஆம் தேதி இந்தோனேஷியன் பிரசிடென்ட் என்ன சொல்றாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற எம்பிங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சம்பளம் அப்படியே டபுளா கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா வாங்குற சம்பளமே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா தான் இருக்கு. அதுலயும் நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்தே சம்பளம் தர மாதிரி டபுளா வரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் மக்கள் எல்லாருமே பயங்கரமா போராட்டம் பண்ணாங்க. எதுக்காக மக்கள் எல்லாமே பயங்கரமா போராட்டம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்குற சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோடி கணக்குல மேல. ஏன்னா அவங்க கிட்ட 500 எம்பிக்கு மேல இருக்காங்க. இவ்வளவு சம்பளம் அவங்க எப்படி கொடுப்பாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா மக்களோட வரி பணத்துல தான் கொடுக்க போறாங்க. அவங்களுடைய அடிப்படை தேவை எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம படிப்புலயும் சரி, பால் எதனா ஒரு மளிகை சாமான் வாங்குறதே வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான டாக்ஸ் இருக்கிறதா மக்கள் வந்து இவ்வளவு பெரிய போராட்டத்தை ஏற்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாம இந்த போராட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் இல்லாம மிலிட்டரி இல்லாம நிறைய பேர் வந்து மக்களையும் தடுக்கவும் செஞ்சாங்க. இதுல நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க, நிறைய பேர் உயிரும் போயிடுச்சு. இதெல்லாம் பார்த்து இந்தோனேஷியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, சரி ஓகே இப்பத்தி நாங்க சம்பளம் டபுளா தரமாட்டோம் அப்படின்னு நாங்க ஹோல்ட் பண்ணி வைக்கிறோம், நாங்க அப்படியே டிராப் பண்ணிடுறோம் அப்படி சொல்ல வேண்டியதான். போராட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல வந்து கம்மியாயிட்டே இருக்கே தவிர்த்து இன்னும் அடங்குற மாதிரி தெரியல. இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய மக்களிடையே பாதிப்படைஞ்சிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்லைன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.